வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். 16ஆம் தேதிக்குரிய நிஃப்டி 50 ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல் R1, R2, R3, சப்போர்ட் லெவல் S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் சார்ட்டு இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான். நிஃப்டி 50 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகிருக்கு. 12ஆம் தேதி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு முதல்ல பார்க்கணும். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 23,311 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,552 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,715 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 22,907 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,744 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,503 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட்டு. நிஃப்டி இன்னைக்கு எந்த வழியிலலாம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான லைன்ஸ் இது. இப்போ நிஃப்டி 50 23,070ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 23,000க்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 23,000 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். 23,000 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். 23,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு, பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் கீழ் நோக்கி நிஃப்டி 50 நகண்டுச்சு அப்படின்னா இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸ் எல்லாம் அமைச்சுக்கோங்க. சப்போர்ட் லெவல் 2ல் வந்தோடனே இந்த இடத்துல ஒன்று பவுன்ஸ் பேக் இருக்கலாம், அல்லது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி 3வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 2வது சப்போர்ட் லெவலில் பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா ஒரு வி ஷேப் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகி நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்து திரும்பவும் பைவட் பாயிண்ட்லேயே சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 3வது சப்போர்ட் லெவலை டச் பண்ணி இருந்துச்சுன்னா 3வது சப்போர்ட் லெவலில், அதாவது 22,500 இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 23,000, அடுத்து 22,500, 22,700 இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3வது சப்போர்ட் லெவலான 22,503ல பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் சப்போர்ட் லெவல் 1ஆன 22,907 வரைக்கும் மூவ் ஆகி இந்த சப்போர்ட் லெவல் 1லேயே சைட்வேஸ்ல மூவ் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. மேலும் லாங் டேர்முக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் உரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே நிஃப்டி 50யோட 1 டே சார்ட்டு. 10ஆம் தேதி 1வது சேனலுக்குள்ளேயே நிஃப்டி 50 மூவ் ஆகிட்டு இருந்தது. 11ஆம் தேதி 2வது சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. என்ட்ரு ஆகி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த கட்டம் நம்ம எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி 50 தொடர்ந்து டவுன் சைட்லேயே மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா 22,700லேருந்து 22,800 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆக இந்த இடத்துல வந்து திரும்ப நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டபுள் பாட்டம் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் நாளைக்கு 13ஆம் தேதி நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் அமைச்சுக்கோங்க. அல்லது மேல் நோக்கி நகண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,350லேருந்து 450 வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும். இந்த இடத்துலையும் ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அல்லது கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கள்லாம் பவுன்ஸ் பேக் வரும் அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை அங்கே தான் யூஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்றத இந்த லெவல்ஸை வச்சு பிளான் செட் பண்ணிக்கோங்க. 11ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி
க்ளோஸ் ஆகும் பொழுது கரெக்டா பைவட் பாயிண்ட்ல ஜோன்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 49,783 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,209 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,512 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,054 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 48,751 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 48,325 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இங்க பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிட்ச் போக் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லோ லெவல்ல மூவ்மெண்ட் ஹை லெவல் அதோட லோ லெவலை வச்சு இது வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல அது எக்ஸாக்டா செட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த லைன்ஸ் வந்து இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிற இடங்கள்ல பார்த்தாலே நமக்கு இந்த லைன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பைவட் பாயிண்ட்ல இப்போ இங்க இன்னும் இந்த பாயிண்ட்டை நமக்கு கிராஸ் பண்ணல. அடுத்த மூவ்மெண்ட் முதல் சப்போர்ட் லெவல் அதாவது 49,054 பிரேக் அவுட் பண்ணுதா அல்லது இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து சைட்வேஸ் கொடுக்கலாம், அல்லது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இரண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அல்லது மேல் நோக்கி மூவ்மெண்ட் இருக்கு, பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளேயே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை செக் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட 1 day சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே 3 க்ளோனிங் சேனல், இரண்டாவது சேனலுக்குள்ளேயே பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிட்டு இருந்த பேங்க் நிஃப்டி இப்போ 3வது சேனலுக்குள்ள 11ஆம் தேதி என்டர் ஆயிருக்கு. இப்போ இந்த சேனலுக்குள்ளேயே அடுத்து பேங்க் நிஃப்டி கண்டினியூ ஆக போகுதா அல்லது ரிட்டர்ன் பேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிட்டர்ன் பேக் ஆனாலும் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்த கட்டம் நமக்கு இந்த 2வது சேனலுக்குள்ளேயே திரும்ப ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது 3வது சேனலுக்குள்ள என்டர் ஆகி இன்னும் டவுன் சைட்ல மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா 48,000ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி அதுக்குள்ள இந்த அதாவது முதல் சப்போர்ட் லெவல்ல ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதையும் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸை செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் யூஸ் பண்ணி பிளான் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.